أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد من هذا من هذا மன் அப்படின்னா யார், ஹாதானா இது, யார் இது, இது யார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொஸ்டின், இதுக்கு முன்னாடி மா ஹாதா அப்படின்னு பார்த்தோம். ஒரு பொருளை பார்த்து கேட்குறதுக்கு மா ஹாதா இது என்ன. ஒரு ஆளை பார்த்து கேட்கணும், இவர் யார், இது யார் அப்படின்னு கேட்கணுன்னா மன் ஹாதா. இப்போ பாருங்கள், மன் ஹாதா பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டாக்டர் மாதிரி கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் இருக்குது. அப்போ பார்த்தோன்னா நம்ம ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ டாக்டருக்கு அரபியில் என்ன பேர்? தொபீபுன். தொபீபுன். ஹாதா தொபீபுன். மன் ஹாதா பாருங்கள், ஒரு பையனோட படம். அப்போ ஒரு பையன், அதுக்கு என்ன அரபியில் வலதுன். வலதுன்னா ஒரு பையன், ஒரு சிறுவன். ஹாதா வலதுன். ஹாதா வலதுன் இது ஒரு சிறுவன். மன் ஹாதா இது யார்? ஹாதா வலதுன் இது ஒரு சிறுவன். இவர் ஒரு சிறுவன். யார் இவர்? இவர் ஒரு சிறுவன். மன் ஹாதா. ஹாதா வலதுன். அப்புறம் பாருங்க, ஒரு ஆள் ஃபோட்டோ, கையில் பேக் வச்சுருக்காரு, ஏன்னா தாடி இருக்குது. ஆனால் அரப்ஸில் இவங்களை என்ன சொல்கிறாங்க? ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அரபியில் மாணவனுக்கு? தாலிபுன். தாலிபுன். ஹாதா தாலிபுன். மன் ஹாதா? ஹாதா தாலிபுன். ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தாடி வந்துருச்சுன்னா தாடி வச்சுக்கிறணும், சுன்னத்து. தாடி வலிக்கிறது கிடையாது. அஹாதா வலதுன் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அஹாதா மஸ்ஜிதுன், அஹாதா பைத்துன் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அஹாதா வலதுன், கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கார் இவர், அதனால் லா ஹாதா ரஜுலுன். ரஜுலுன்னா மேன், மனிதன். இல்லை, இவர் ஒரு மனிதர், அதாவது பெரிய ஆள். வலதுன்னா ஒரு சின்ன பையன், ரஜுலுன்னா ஒரு பெரிய ஆள். லா ஹாதா ரஜுலுன். லா இல்லை, ஹாதா ரஜுலுன் இது ஒரு மனிதர். மா ஹாதா? ஹாதா மஸ்ஜிதுன் இது என்ன? இது ஒரு மஸ்ஜித், பள்ளிவாசல். படத்தை பாருங்கள். மன் ஹாதா? ஹாதா தாஜிருன். ஒரு ஆளை பார்த்து மன் ஹாதா, ஒரு வியாபாரியாக இருப்பார், அவரை பார்த்து மன் ஹாதா யார் இவர்? இவர் ஒரு வியாபாரி. ஹாதா தாஜிருன். ஹாதா தாஜிருன். ஜீமுக்கு ஜேர் இல்லை, கஸ்ரா இல்லை. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தாஜிருன். ஹாதா தாஜிருன். நம்ம ஜேர் ஜபர் இல்லாமலேயே படித்து பழகணும். ஹாதா கல்பொன். ஹாதா கல்பொன். படத்தை பார்த்தீங்களா? அப்போ என்ன புரியுது? ஹாதா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அர்த்தம். படத்தை பார்க்குறீங்க, படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் வருது? கரெக்ட், நீங்கள் நினைக்கிறது தான். என்ன நினச்சிங்க? நாய் தானே, படத்தில் அதுதான் கரெக்டாக தெளிவாக தெரியுது. ஹாதா கல்பொன் இது ஒரு நாய். அஹாதா கல்பொன் படத்தை பாருங்க. அஹாதா கல்பொன் இது ஒரு நாயா? இல்லை இல்லை, இது என்னது? பூனை. லா ஹாதா கித்தொன். லா ஹாதா கித்தொன் இல்லை, இது ஒரு பூனை. ஹாதா ஹிமாருன். ஹாதா ஹிமாருன். பாருங்க, படத்தை பாருங்க. இது ஒரு கழுதை. அஹாதா ஹிமாருன். அஹாதா ஹிமாருன். படத்தை பாருங்க.
கழுத மாதிரியா இருக்கு? இல்லை. அப்புறம் என்னது? குதிரை. லா ஹாதா ஹிசானுன். லா ஹாதா ஹிசானுன். இது ஒரு குதிரை இல்லை, இது ஒரு குதிரை. ஹாதா ஹிமாருன். லா ஹாதா ஹிசானுன். இப்போ இந்த மாதிரி சிம்பிளான கேள்வி, சிம்பிளான பதில். வமாஹாதா. இப்போ புதுசாக ஒரு வார்த்தை பார்த்துருக்கீங்க, வங்கிறது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து இல்லை. அது பார்க்குறதுக்கு ஒரே ஒரு எழுத்து, ஆனால் அது ஒரு வார்த்தை. அதோட மீனிங் வந்து அண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் மற்றும், மேலும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் எழுதும்போது அதுக்கு பக்கத்தில் உள்ள எழுத்து சேர்த்து தான் வரும், அதுக்கு பக்கத்தில் உள்ள வார்த்தை சேர்த்து தான் வரும். ஸ்பேஸ் மா அப்படி வராது. ஒமா ஹாதா. மேலும் இது என்ன, மற்றும் இது என்ன. பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். என்னது? கரெக்ட், ஒட்டகம். ஹாதா ஜமலுன். ஹாதா ஜமலுன். இது ஒரு ஒட்டகம். படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியுது, இது ஒரு ஒட்டகம். ஹாதா ஜமலுன். மா ஹாதா. படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீ டக்குன்னு சொல்லுவீங்க, சேவல் சொல்லிடுவீங்க. ஹாதா தீகோன். ஹாதா தீகோன். மா ஹாதா. ஹாதா தீகோன். இது ஒரு சேவல். படத்தை பாருங்க. மாணவர்கள், ஆசிரியர், போர்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர் யாராக இருக்கும்? கரெக்ட், இவர் தான் டீச்சர். மன் ஹாதா. ஹாதா முதர்ரிசுன். ஹாதா முதர்ரிசுன். ஹாதா முதர்ரிசுன். இது ஒரு ஆசிரியர். நீங்கள் பார்த்தீங்கன்னா குரானை வழக்கமாக நம்ம இந்தியாவில் குரானை ஓதுறவங்க இந்தியன் பிரிண்டில் எப்படி இருக்கும், இந்த ஷத்து இருக்குல்ல, இந்த ஷத்துக்கு மேலே ஜபர் இருக்கும். ஜேர் பொதுவாக ஷத்து எழுத்து, அதுக்கு கீழே ஜேர் இருக்கும். அதுதான் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சது. இப்போ நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம், இந்த ஷத்துக்கு மேலே இருந்தால் ஜபரு, இந்த ஷத்துக்கு, அதாவது கொஞ்சம் நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியுதா? ரொம்ப பெருசாயிருச்சு. இந்த ஷத்துக்கு கீழே இருந்தால் ஜேரு கஸ்ரா, மேலே இருந்தால் ஜபர் ஃபத்ஹா. அதே மாதிரி இந்த தோ பேஷு நம்ம பொதுவாக வந்து இப்படி ஒரு பேஷு, அப்புறம் உல்டா பேஷ். இப்போ காமிக்கிற பாருங்க, அது காமிக்க முடியாது. அதாவது ரெண்டு பேஷ் இருக்குல்ல, இதுதான் தோ பேஷ். நம்ம பொதுவாக இப்படி நேராக ஒரு பேஷ் இருக்கும், தலைகீழ ஒரு பேஷ் இருக்கும், குரானில் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியும் தோ பேஷ் எழுதலாம். அதனால் இது முதர்ரிசுன். இது முதர்ரசுன் இல்லை, முதர்ரிசுன். ஹாதா முதர்ரிசுன். இவர் ஒரு ஆசிரியர். அஹாதா கமீசுன். அஹாதா கமீசுன். இது சட்டையா? அஹாதா கமீசுன். இது சட்டையா? லா ஹாதா மிந்தீலுன். இது ஒரு கைக்குட்டை, கர்ச்சீஃப். லா ஹாதா மிந்தீலுன். இப்போ நான் சொன்ன பாயிண்ட் பாருங்கள், அதான் இங்கே பாக்ஸில் காமிச்சிருக்காங்க. இப்படி போடுறதும் இப்படி போடுறதும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு லம்மத்தைன். ஏன்னா தன்வீன்னு சொல்லுவோம், தோ பேஷன்னு சொல்லுவோம்ல நம்ம, அதான். தம்ரீன், எக்ஸசைஸ். இக்ரா வக்துப். ரீட் அண்ட் ரைட். எழுதுங்க, அது வாசிங்க, எழுதுங்க. இப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? நோட்டும் பேனாவும் எடுத்து எழுதுங்க. இதை பார்த்து எழுதி பழகுங்க. எழுதணும், வாசிக்கணும், பேசணும், கேட்கணும். அப்போ தான் ஒரு லாங்குவேஜ் வரும். சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தாலும் வராது. நம்ம ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம்.
அரபி 1 2 3 கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அரபி 1 2 3 நம்பர் சொல்லி கொடுக்கும்போது அது சொல்லுவோம். மா ஹாதா, மா ஹாதா, ஹாதா கலமுன், ஹாதா கலமுன். இது என்ன? இது ஒரு பேனா. மன் ஹாதா, ஹாதா தபீபுன். யார் இது? இது ஒரு டாக்டர். யார் இவர்? இவர் ஒரு டாக்டர். சரி, நான் இந்த வரிசையில் வரேன். ஹாதா கல்பொன், ஹாதா கல்பொன். இது ஒரு நாய். ஹாதா ஜமலுன், ஹாதா ஜமலுன். இது ஒரு ஜமலுன். ஞாபகம் வருதா? பெருசா? கரெக்ட், ஒட்டகம். ஹாதா ஜமலுன். அஹாதா கல்புன்? லா, ஹாதா கித்துன். அஹாதா கல்புன்? லா, ஹாதா கித்துன். வாசிக்கும் போதே நீங்கள் அர்த்தத்தை விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. தமிழில் சொன்னதுக்கு அப்புறம் தான் அர்த்தம் புரியும் அப்படின்ற நிலமை வரக்கூடாது. ஏன்னா நம்ம இது முன்னாடியே கற்றுக்கிட்ட வார்த்தைகள், ஏற்கனவே பழகணும், மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அஹாதா கல்பொன், இது நாயா? லா. ஹாதா கித்தோன், இல்லை, இது ஒரு பூனை. அஹாதா தீகோன்? நாம். அஹாதா தீகோன்? நாம். இது சேவலா? ஆமாம். அஹாதா ஹிசானோன்? இது குதிரையா? லா, ஹாதா ஹிமாரோன். ஹாதா மிந்தீலுன், இது ஒரு கைக்குட்டை. அஹாதா வலதுன், இது சிறுவனா? நாம், ஆமாம். மன் ஹாதா, இது யாரு? ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர். மன் ஹாதா, இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்னடா அது ஹாதாக்கு இதுன்னு சொல்கிறாங்க, இவர்னு சொல்கிறாங்க. அது இடத்த பொறுத்து நமக்கு அர்த்தம். யாரை குறித்து சொல்கிறோமோ, எதை குறித்து சொல்கிறோமோ அதை பொறுத்து இது இவர்னு சொல்லி நம்ம தான் விளங்கிக்கிறணும். மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா ரஜுலுன், இவர் ஒரு மனிதர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் 2வது பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.